மரங்கள் கிட்ட செடிகள் கிட்டலாம் நம்ம பேசினா பேசும் தெரியுமா? இந்த செடிங்க கிட்ட பேசுவேன், நான் மரத்துக்கிட்ட பேசுவேன். அதுக்கு யூஸ் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கா? நோ, சாப்பிடலாம். ஆனால் வில்வம் சாப்பிடலாம். வில்வ ஜூஸ் வருது நாட்டு மருந்து கடையில், வில்வ ஜூஸ் கிடைக்குது, வில்வ இலையிலையும் பவுடர் கிடைக்கிது, சாப்பிடலாம். அது வேறு இலையை பறித்து வச்சோம்னா அவ்வளவு நல்லது. இது என்ன மரம் தெரியுதா? வில்வ மரம். மரங்கள் கிட்ட செடிகள் கிட்டலாம் நம்ம பேசினா பேசும் தெரியுமா? ஆமாம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சிவனுக்கு வில்வ காற்றினே எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதோ அலை போலே நினைவாக, சில்லென்று வீசும் மாலை காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதோ. இங்கே இருக்கு பாருங்க வில்வக்காய். இது எவ்வளவு மெடிசினல் வேல்யூ தெரியுமா? இங்கே பாருங்கள், இதோ இருக்கு வில்வக்காய். இது எவ்வளவு மெடிசினல் வேல்யூ. எப்பவுமே துளசி வில்வம் கொஞ்சம் பூஜைக்கு பண்ணுற மரமாகட்டும் செடியாகட்டும், அதுலேருந்து இலையோ காயோ எடுத்தோம்னா அவங்கக்கிட்ட சொல்லிடணும், நான் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒன்று தாங்க, தொட்டு கும்பிடுங்க, தப்பில்ல. ஒன்று நான் பறிச்சுக்கிட்டுமா? இந்த வில்வக்காயில் அவ்வளவு மெடிசினல் வேல்யூ இருக்குப்பா. இதை என்ன பண்ணணும்னா, வில்வக்காய் இது அவ்வளவு மெடிசினல் வேல்யூ தெரியுமா? இது உள்ள பல்ப் இருக்கும். இதை உடைச்சிங்கன்னா பல்ப் இருக்கும். அந்த பல்ப்பை எடுத்து பால் விட்டு அதை நல்லா குழச்சிக்கணும். ஒரு மிக்சியில் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத விட்டுடுங்க. கொஞ்சம் மைய இருக்க மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை உள்ளர இது உடைச்சிங்கன்னா, பாதியாக உடைச்சிங்கன்னா அதில் ஒரு பல்ப் மாதிரி வரும். அந்த இது சோத்து பகுதி மாதிரி தான் இருக்கும். அது மசிச்சா மசியும். அதை என்ன பண்ணணும்னா, பால் விட்டு அரைக்கணும். இல்லை மேஷ் மாதிரி போட்டு மேஷ் பண்ணுங்கள். இடிகளில் போட்டு கொஞ்சம் பால் விட்டு இதில் இருக்க சோத்து பகுதியை எடுத்து உடைக்கணும். உடச்சி சோத்து பகுதியை எடுத்து அதை நல்லா கொஞ்சம் பால் விட்டு நல்லா அரைக்கணும். அரைக்கிற மாதிரி பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறப்போ நீங்கள் இந்த மரத்துக்கிட்ட காய்கிட்ட எல்லாம் கேட்கணும். பார்த்தீங்களா, ஆசையாக இருக்கும் இல்லைங்களா? என்னம்மா, ஒன்று நான் பறிச்சுக்கிட்டேன், சாரி எனக்கு கொடுங்க, எனக்கு இது மெடிசனுக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி கோவிலுக்கு போனீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கே அர்ச்சகர்கிட்டையோ இல்லை அங்கே தர்மகத்தா யாருனா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையோ கேட்டு சிவன் உண்டியலில் உங்களால் போட முடியறத போட்டுட்டு இந்த ஒரு வில்வக்காய் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு? ரொம்ப மெடிசினல் வேல்யூப்பா, செம்ம மெடிசினல் வேல்யூ. எப்படி சொல்கிறேன்னா, இந்த வில்வக்காய் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, அந்த சோத்து பகுதி மருத்துவ பயன்கள் இருக்குது. ஆனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஃபேஸ் எல்லாம் மங்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இங்கெல்லாம் ஃபுல்லும் ஒரு சிலருக்கு ஃபேஸ் ஃபுல்லுமே பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த பிக்மெண்டேஷனை போக்குறதுக்கு இது நல்ல மருந்து தெரியுமா? இந்த சோத்து பகுதி உள்ளே இருக்க சோத்து பகுதியை எடுத்து அதை பால் விட்டு அரைச்சி நீங்கள் அதில் அப்படியே பத்து மாதிரி ஃபேஸ் ஃபுல்லும் போட்டுடணும். கழுத்தில் இருக்கும், மூக்கில் இருக்கும், சிலருக்கு இந்த இடத்துங்களில் இருக்கும், ஃபுல்லுமே இருக்கும் பிக்மெண்டேஷன். மங்குன்னு சொல்லுவாங்க, அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வில்வக்காய் ரொம்ப நல்லது. இதை எடுத்து
பால் விட்டு அரைக்கிறது மிக்சியில் ரொம்ப அரைக்கக்கூடாதுப்பா. அது சூடார அந்த பதத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் கல்லுலேயே அரைச்சிக்கோங்க. இடிகள் இருக்கும் இல்லையா நம்ம கிட்டக்க, அதில் இந்த சோத்து பகுதியை போட்டு அரைச்சி, பால் விட்டு அரைச்சி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா, அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வர ஒரு நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படியும் ஒரு 20 to 30 minutes விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சி வரும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் அதை தண்ணி போட்டு தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு வீக்லி ஒரு 2 times உங்களால் முடியாதா? அதை பண்ணுங்கள். 2 times பண்ணிங்கன்னா நல்லது. இல்லை முடிஞ்சதுன்னா 1 விட்டு 1 நாள் பண்ணலாம். இல்லையா 2 times பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுப்பா. அது இந்த மாதிரி மங்கு பிரச்சனைக்கு நல்லது. உங்களுக்கு இங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இங்கெல்லாம் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ரெமிடி. இது மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவானது கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வில்வக்காயை எடுத்து கண்டிப்பாக வில்வக்காய் ஒன்று யாருன்னா பூ வாங்கிட்டு வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட சொன்னீங்கனாலும் ஓகே தான். இல்லையா நீங்கள் பறிக்க போகிறீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் கேட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. இல்லையா சிவன் கோயில்களுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு சிவன் கோவிலில் சிவன்கிட்ட அம்மன்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒரு காய் எடுத்துக்கிறேன் சொல்லிவிட்டு உண்டியில் ஏதாவது உங்களால் முடிஞ்ச காசை போட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த காயை உடைச்சி அதில் இருக்க சோத்து பகுதி இதில் உடைச்சிங்கன்னா அதில் இருக்கும் இல்லைங்களா, ஒரு க்ரீமியாக அந்த இது இருக்கும். அந்த இதை எடுத்து பால் விட்டு அரைச்சி நீங்கள் ஃபேஸில் போடணும். போட்டிங்கன்னா செம்ம ரிசல்ட்டுப்பா. அது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 times நீங்கள் போட்டிங்கனாலே அந்த அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக இருக்க அந்த ஸ்கின்னு உங்களோட இங்கே இருக்கும் இல்லைங்களா ஸ்கின்னு, அந்த ஸ்கின்னுக்கு மாறிக்கிட்டே வரும் ஒரு 2-3 times போடுறப்பயே. அதனால் ரெகுலராக போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மறைஞ்சிரும். நார்மல் ஸ்கின் வந்துடும் உங்களுக்கு. அதனால் அது செய்யுங்க. ஸ்கின் டிசீஸு சிலருக்கு ஒயிட்டாக வரும் இல்லைங்களா? சில இடங்கள் நல்லாயிருக்கும், சில இடங்களில் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு கூட பார்த்திங்கன்னா இது நல்லது. ஓகே, செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்லுங்கள். சரிங்களா? இது ரொம்ப நல்ல மெடிசன். ஓகே, மறந்துடாதீங்க, இதை செய்யுங்க. எப்பயோ ஒரு தடவை தான் இங்கே மாடிக்கு வர்றது. பட் நல்லா பார்த்திங்கன்னா மார்னிங் ஆகட்டும் ஈவினிங் ஆகட்டும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு வைப் கிடைக்குதுங்க. மேலே வந்து அப்படியே சும்மா நிசப்தமாக சில இடங்களில் அங்கங்கே ஒரு இப்போலாம் பறவைகள் போய் அடையும் இல்லைங்களா, மாலை நேரத்தில் மேலே பறந்துட்டு வரும். சிலது பட்டாம்பூச்சி அங்கங்கே பறக்கும். ஆக்சுவலாக நான் வில்வ காயை பறிக்கிறதுக்காக மேலே வந்தேன். பட் ஆனால் எனக்கு கீழே போகவே மனசில்லை. சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன், சுற்றி இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நீங்களே பாருங்களேன், அழகாக இருக்கும்ப்பா. அப்படியே பாருங்களேன், அப்படியே சுற்றி அழகாக இருக்குல்ல இந்த வியூ. அங்கே கோவிலில் சத்தம் கேட்குது, சிவன் கோவிலில் அடுத்த தெருவில் இருக்குது சிவன் கோவில். அங்கே வந்து சத்தம் கேட்குது. நல்லா இருக்கு பாருங்களேன், பறவைலாம் பறந்து போகுது. இந்த சூரியன் மறையிறது கூட தெரியுமே அழகா. நான் அப்படியே இங்கேயே நின்றுட்டேன். மறைஞ்சிடுச்சு, அந்த பில்டிங்க்கு அடுத்தது மறைஞ்சிட்ருக்கும், காணும். சூரிய பகவானே, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். சூரிய பகவான் அப்படியே அமர்ந்து இருப்பார். நான் மார்னிங்கில் என்ன பண்ணுவேன்னா
சிலருக்கு விசித்திரமாக இருக்கும். பட் என்கிட்ட சில பழக்கங்கள்லாம் இருக்குது. அதை நான் அப்படி பண்ணினேன்னா கண்டிப்பாக அது ரியாக்ட் பண்ணும் எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, மூடிக்கிட்டு இருக்கோமா, அப்போ வந்து மேலே வருவேன். சூரிய பகவானே, துணியை துவைச்சி போட்டிருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா காய்ச்சி கொடுங்கப்பா. எனக்கு இப்போ நல்லா நான் ஈவினிங் ஒரு 4 மணிக்கெலாம் எடுக்கிறதுக்குள்ளே காஞ்சிடணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லுவேன். அன்றைக்கி அப்படி நடக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் உண்மையாக நம்பி செய்யுங்களேன், கண்டிப்பாக நடக்கும். சில நேரங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, போகிற நேரத்துக்கு மழை தூரிக்கிட்டே இருக்கும். மழை தூரிட்டு இருந்தால் நான் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன், அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும், தெரியுங்களா, எல்லாருக்கிட்டையும் அப்படியே பறை சாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ கூட சொல்கிறேன் உங்ககிட்டக்க, சரி ஒரு பதிவு மற்றவங்களுக்கும் பயன்படட்டும். அதனால் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். இதெல்லாம் மனசளவில் செய்யணும், மனசு ரீதியாக மன ரீதியாக செய்யணும், நம்பி செய்யணும். அது நடக்கும் கண்டிப்பாக. அப்போ வெளியில் போகிறப்ப பார்த்திங்கன்னா, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்வேன், வருண பகவானே, தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்கப்பா, எனக்கு வெளியில் போகிறேன், இத்தனை நேரம் ஆகும், நான் போயிட்டு உள்ளே வர வரைக்கும் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப மழையெல்லாம் அடிக்காதீங்க. அப்படின்னா ஒன்று லைட்டாக தூரும், இல்லையா நின்றுடும், போயிட்டு வர வரைக்கும் நின்றுடும். அது ஆக்சுவலி நிச்சயமாக நடக்கும் எனக்கு. அப்படி இன்னொன்று பெரிய ட்ராஜடியான ஒரு ஸ்டோரி இருக்குது, அது நான் இன்னும் சொல்லலை, சொல்கிறேன். அதை இன்னும் நான் அதிலேருந்து வெளியில் வரலை. ஆக்சுவலி முதல்ல நான் இந்த ஊருக்கு வந்ததே அதுக்காகத்தான். ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப ட்ராஜடிப்பா, ரொம்ப அதை மறக்க நினைக்கிறேன் நான். அதனால் அதை ஏன் பேசணும்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள். ஆனால் அது சொல்லணும், அதையும் பதிவு பண்ணணும் கண்டிப்பாக. சிலருக்கு பயன்படும் இல்லைங்களா. அதனால் அது நம்ம வந்து ஒடுங்கிடக்கூடாது. என்ன நடந்தாலும் பார்த்திங்கன்னா ஒடுங்கிடக்கூடாது. சில நேரங்களில் இது மாதிரியாக நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் நடக்கும். பட் ஆனால் நம்ம நம்பினோம்னா நம்ம தெய்வம் வந்து அங்கே நிற்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு வந்து நடந்தது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, இந்த நிமிஷம் நான் இருப்பேன் நான் வெளியில் அப்படின்ற இருந்த ஒரு நேரம் இருக்குது கண்டிப்பாக இங்கே நான் இந்த ஊருக்கு வரப்போ. ஆனால் அது என் இறை சக்தி தான், என் தெய்வம் தான் என்னை காப்பாற்றுச்சு. அந்த இதிலிருந்து நான் இப்போது அழகாக சுதந்திரமாக இருக்கேன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது, தெய்வந்தான் காரணம். அதை நான் இன்னும் பதிவு பண்ணலை, கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். அந்த ஸ்டோரி ரொம்ப லாங் ஸ்டோரி, சொல்லணுன்னா அது அப்படியே உணர்ந்து சொல்லணுன்னா அதுக்குள்ளேயே போயிடுவேன் அப்படியே. ஏன்னா என்னோடது இல்லையா, நான் அனுபவிச்சிருக்கேன் இல்லைங்களா. ஒரு நாள் ஃபுல்லும் நான் அனுபவிச்சிருக்கேன் ஸ்டேஷனில். ஒரு நாள் ஃபுல்லும் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை உட்கார வச்சிட்டானுங்க. அதனால் அதை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இப்போ அதுக்கான நேரம் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் அதில் இருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தது தெய்வம்தான். என்னோட மன உறுதி, அந்த தெய்வம்தான் எனக்கு அந்த மன உறுதியை கொடுத்தது. அதனால் நான் வெளியில் வந்தேன். செல்ஃப் ஜாமீன் அந்த கோர்ட்டை போயிட்டு நான் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வக்கீலுங்கெல்லாம் சுற்றி என்னை கட்டம் கட்டிட்டாங்க. ஆனால் ஜட்ஜு என்னை விட சின்ன வயசாக தான் இருப்பார். அவரை பார்த்திங்கன்னா எப்படியா ஒரு 40க்குள்ளே தான் இருப்பாங்க, 40க்கு மேலாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஜட்ஜு என்னை தனிநபர் ஜாமீனில் விட்டுருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு கிட்ட தான் கோர்ட்டுக்கே, 7 கிட்ட ஆக போகுது, அப்போ தான் கோர்ட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன. அப்படியே என்ன நினச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன் கரெக்டு. அதுக்கு நான் போயிட்டுருந்தேன்னா சனி ஞாயிறு லீவு, வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு லீவ் நாள் வருது அன்னைக்கு, சனி ஞாயிறு லீவு. அந்த மாதிரி ஃபுல்லாக கட்டம் கட்டிட்டாங்க. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா என்னோட சொந்த இடம், என்னோட பூர்வீக இடம் அது. கரெக்ட், சாரி,
தாய் வழியால் தந்தை வழியாக என்னோட பாட்டியோடது அவங்களுக்கு அப்புறமா என் அப்பாவுக்கு வந்தது. அப்பாவுக்கு அப்புறமா அண்ணனுக்கும் எனக்கும் அவர் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஒரு இடத்தோட பிரச்சனைக்காக ஒன்றுமே இல்லை. அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு என்னை கோர்ட்டுக்கு இழுத்துட்டாங்கப்பா. கோர்ட்டுக்கு இழுத்ததுன்னு இல்லை, சும்மா விசாரிக்கிறோன்னு கூப்பிட்டு என்னை ஒரு நாள் ஃபுல்லும் உட்கார வச்சு கரெக்டாக 2 நாள் தான் எல்லாரும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கடைசி நேரத்தில் நான் கும்பிடுற கடவுள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி இருக்குது, சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த செடிங்க கிட்ட பேசுவேன், நான் மரத்துக்கிட்ட பேசுவேன். எப்பயுமே பூக்கள், செடிகள், மரங்கள் அது ஆக்சுவலி பேசும் நம்மக்கிட்ட. நீங்கள் வேணால் பாருங்கள், ட்ரை பண்ணுங்களேன். சில செடிகள் கிட்டக்க, மரங்கள் கிட்டக்க உங்கள் குறைய கூட சொல்லுங்கப்பா, குறைய சொல்லுங்கள். அதே போல் சந்தோஷமாக இருக்கீங்களா, அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. சோகமாக இருக்கீங்களா, அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நம்மளோட இது யார் கேட்பா இல்லைங்களா? இந்த மனுஷங்க கிட்ட சொல்லி ஒரு பிரோஜனமும் இல்லைன்ற ஒரு இது இருக்கும் நம்மளுக்கு. அப்படி அந்த மாதிரி நேரத்தில் இறைவன்கிட்ட சொல்லலாம். அந்த மாதிரி செடி கொடிகள் மரங்கள் கிட்டக்க பேசலாம். நான் முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் நாங்களும் அந்த கொடி செடி அங்கே இருக்கும். அங்கே ஒரு கொய்யா மரம் இருக்கும். அந்த கொய்யா மரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சைடு அவங்க பேசுவாங்க, இந்த சைடு நாங்கள் பேசுவோம். என்னோடய ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் பேசுவோம், அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் பேசுவோம். அதாவது என்னோடய வீட்டுக்கு பேக்கில் வரும், அவங்க வீட்லேயும் பேக்கில் வரும். ஆனால் ஒரே ஒரு செவுறு தான் இருக்கும். அந்த செவுத்து மேலே உட்காந்துருவாங்க, இல்லாட்டி அவங்க கப்புள்ஸாக உட்காந்துருவாங்க, இல்லாட்டி நின்றுக்கிட்டே பேசுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கே ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருப்போம். அப்புறமா நிறைய கதைகள் சொல்லுவோம். இந்த மாதிரி நடந்தது, இந்த வீட்டில் இது நடந்தது, அதெல்லாம் பேசிப்போம். அப்புறம் கோயிலில் என்ன நடந்ததுன்னு பேசிப்போம். அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா, அந்த கொய்யா மரம் நல்லா காய்ச்சிது தெரியுமா? நிஜம், இது நிஜம், உண்மையாக சொல்கிறேன் நான். அந்த கொய்யா மரம் காய்ச்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்த விட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். எங்களுக்கு அந்த வீடு கொஞ்சம் பத்தலை. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற நேரத்துக்கு அது பத்தலை. அதனால் நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க இன்னும் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கள்ல, அப்போ நாங்கள் அங்கே பேசிகிட்ருப்போம்லப்பா, அப்போது பார்த்திங்கன்னா அந்த மரம் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு காய் காய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரம் பட்டு போச்சு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இல்லை ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம எப்பயுமே ஒரு செடி வைக்கிறோம், ஒரு பூச்செடி வைக்கிறோம், ஒரு காய்ச்செடி வைக்கிறோம். அதுங்கக்கிட்ட என்னாச்சு உனக்கு, ஏன் தண்ணி விடலையா உனக்கு, நான் தண்ணி விடுறேன் அப்படின்னு ஏதாவது பேசி பாருங்களேன். ஏன்பா இலை இப்படி பழுத்து போச்சு, ஏன்பா இப்படி பூச்சரிச்சு போச்சு, இரு உனக்கு நான் மருந்து போடுறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்கள், பேசி பாருங்களேன். சும்மா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்களேன். செம்மையாக ரியாக்ட் பண்ணுவோம் தெரியுமா? அது நீங்கள் வேணால் தடவி கொடுங்க, செடியை மரத்தை தடவி கொடுங்க, தண்ணி விடுறப்போ பேசுங்க. நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் வேணாம். கண்டிப்பாப்பா, நிச்சயம் இது. அதுக்கும் உயிர் இருக்குது இல்லையா? அதுக்கும் உயிர் இருக்குது. அதனால நம்ம சொல்கிறத எல்லாம் அது ரியாக்ட் பண்ணும். நீங்கள் வேணால் அப்படியே இருக்கிறதுக்கும் நல்லா பேசிக்கிட்டே தண்ணி விட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே அதுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டே அந்த மரம் செடிக்கிட்டக்க பண்ணி பாருங்கள், நல்லா அது ரியாக்ட் பண்ணும். இது உண்மை, நான் கண்ட உண்மை, சத்தியம். செஞ்சு பாருங்கள்.